அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, அல்லாஹ்வின் பேரருளால் பெருநாளை ஹஜ் பெருநாளை மிக சிறப்பாக இஸ்லாம் காட்டித்தந்த வழிமுறைப்படி கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த பெருநாள் தினத்தில் நிறைய வேடிக்கையான காட்சிகளை எல்லாம் ஈத்கா மைதானத்திலே அன்றைய நாள் முழுக்க பள்ளிவாசலுக்கு தொழுக வருபவங்ககிட்ட பார்க்கலாம். ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருப்பார். பெண்களாக இருந்தால் இந்த டைலாக்கை அப்படி அவங்களுக்கு மத்தியில் வச்சுக்கலாம். ஆண்களை விட பெண்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துபவர்கள். ஒரு டிப்டாப்பாக அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருப்பான். இன்னொரு இளைஞன் அவனுடைய நண்பன் வேணும்னே இல்லை யதார்த்தமாக ஒரு கருத்து சொல்லி, கொஞ்சம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு குழப்பிட்டோம் அப்படின்னா, அவன் பிடிச்சு பல மணி நேரங்கள் செலவு செஞ்சு பணத்தை கொடுத்து வாங்கின அந்த ட்ரெஸ், அவனுக்கு பிடித்தமான அந்த ஆடை வாங்கி அணிந்திருக்கக்கூடிய அவன் மற்றவர்கள் வேண்டுமென்றே ஏதோ ஒன்று சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி அவனுக்கு அது புதிக்காமல் போய்விட்டது. இது எங்கோ அங்கொன்று இங்கொன்று நடைபெறுகின்ற விஷயம் அல்ல. நம் வாழ்க்கையை பெரும்பாலும் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னால் உன் சக்திக்கு எதை முடியுமோ அதை அனுபவித்து கொண்டு வாழ். மற்றவர்கள் பார்க்கிறார்கள், நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகிறது, இந்த கடையில் போய் நான் பொருள் வாங்கினா என்ன ஆகிறது என்று வெட்டியான வரட்டு கௌரவத்தை பிடித்து கொண்டு வாழ்பவர்கள் மென்மேலும் வாழ்க்கையில் சறுக்கி விடுகிறார்கள். மற்றவர்களுக்காக வேண்டி வாழ்பவர்கள் என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இனிய தியாக பெருநாள் வாழ்த்துக்கள்.